ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவும் எங்கள் குட்டி செஃப். வந்து சிக்கனை போட்டுருவோம்ல. இந்த பாஸ்தா வந்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக வச்சுட்டு ஒரு அரை இது தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டுங்க. நான் சமைச்சது நானே டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீமி கார்லிக் சிக்கன் பாஸ்தா அதான் செய்ய போகிறோம். பட் அது இன்னைக்கு அதுவும் நான் செய்ய போகிறது இல்லைங்க, எங்கள் வீட்டு குட்டி செஃப் தான் செய்ய போகிறாங்க. ஆமாங்க, ஒரே டார்ச்சல். அம்மா அப்பா மட்டும் சமைக்க விட்டீங்க, நானும் சமைக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, நீங்கள் இந்த வாரம் சமைங்க, நானும் விட்டாச்சு. அதனால வந்து இன்னைக்கு அவங்க தான் செய்ய போகிறாங்க. இதுவும் எங்கள் குட்டி செஃப். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாஸ்தா வந்து வந்துட்டு இருக்குங்க. நீங்க வந்து இந்த கேப்ல வந்து சிக்கனை போட்டுருவோம்ல. சிக்கனை வந்து 2 டைமும் திருப்பி சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து நல்லா வெந்து வரணும். இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கார்லிக், கிரீம் சீஸ், அதுக்கப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் குக்கிங் கிரீம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா வந்து நல்லா சுடுதண்ணியில் ஒரு 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பச்சை தண்ணி ஊற்றி தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடணும். சிக்கன் ஃப்ரை பண்ண பேன்லயே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக், ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீம் சீஸ் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிரீம் ஊத்திக்கோங்க. குக்கிங் கிரீம். ஒரு அரை இது தண்ணி ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்ச பத்துல அதையும் உள்ள போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து உள்ள போட்டுருங்க. லைட்டா பெப்பர் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். சும்மா இது ஜஸ்ட் ஒரு அளவுக்கு தான். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நான் சமைச்சது நானே டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வந்திருக்கு. அதே போல ரொம்பவே கிரீமியா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. எங்க வீட்டு குட்டி செஃப் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீமி பாஸ்தா வந்து நீங்க செஞ்ச உடனே சாப்பிடணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாயிரும், உங்களால சாப்பிட முடியாது. அதனால வந்து நீங்க செஞ்ச உடனே சுட சுட சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். ஓகேங்க, இந்த வாரம் நல்லபடியாக சமைச்சாச்சு. நெக்ஸ்ட் வாரம் நான் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது மஹி ரஞ்சனி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.